அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி மார்ச் 5 யுஏஇ செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,044 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 206 புள்ளிகள் சரிவு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 82 புள்ளிகள் சரிவடைந்து 6,114 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில முக்கியமான கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஓவரால் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு நெகட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. இன்னும் இங்கே கல்ஃபில் உள்ள அந்த ரீஜனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஒரு முடிவு வராதனால இந்த வார் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருக்கிறதுனால இந்த லாஸஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் ஆடிட் அத்தாரிட்டி ஒரு ரவுண்ட் டேபிள் செஷன் இன்றைக்கி நடத்தியிருக்காங்க. இதில் அவங்களுடைய பார்ட்டிசிபெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களோட ஒரு டைலாக் நடத்தியிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய எம்ப்ளாயீஸுடைய டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அவங்களுடைய ஒர்க் பிளேஸ் இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படி எலிமினேட் பண்ணணும், அதை கவர்மெண்ட் மூலமாகவும் ப்ரைவேட் செக்டார் மூலமாகவும் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த சேலஞ்சஸை ரெக்டிஃபை பண்ண முடியுன்ற மாதிரி அதை ஒரு ரவுண்ட் டேபிள் செஷனில் பேசினா மட்டும்தான் அதை கிளியர் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ரவுண்ட் டேபிள் செஷனை இன்றைக்கி அவங்க நடத்தியிருக்காங்க. சாலிக் அவங்களுடைய 2025க்கான ஃபைனான்ஷியல் இயர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் ரெவன்யூ இயர் ஆன் இயர் 35.1% உயர்வடைந்திருக்கு. இது 3.10 பில்லியன் திரம்ஸாக இருக்குது. அவங்களுடைய எபிட்டா 2.14 பில்லியன் திரம்ஸாக இருக்குது. இது 35.8% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினு எபிட்டா ப்ராஃபிட் மார்ஜினு 69.2% இருக்குது. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 1.55 பில்லியன் திரம்ஸாக இருக்குது. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 33.4% இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிருக்கு. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 50.2% இருக்குது. அவங்க ஓவராலாக எத்தனை ட்ரிப்ஸுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா, போன வருஷத்தில் 639.1 மில்லியன் ட்ரிப்ஸுக்கு அவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கேஷ் டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன 2025 செகண்ட் ஆஃப் குவார்ட்டருடைய டோட்டல் ப்ராஃபிட்டையும் ஒரு அடிஷ்னலாக ஒரு 100 மில்லியன் சம்திங் அமௌண்ட்டையும் சேர்த்து ஓவராலாக 890.3 மில்லியன் திராம்ஸ் டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு ஷேருக்கு 11.87 ஃபில்ஸ் டிவிடெண்டாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அபுதாபி நேஷ்னல் எனர்ஜி கம்பெனி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய யுஏஇயில் உள்ள என்டிட்டிஸ் எல்லாமே, கம்பெனிஸ் எல்லாமே ஃபுல் ஆப்ரேஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரீஜனல் டெவலப்மெண்ட்ஸ்லேயும் அவங்க எல்லாத்தையுமே கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பவர் ஜென்ரேஷன், வாட்டர் டீசலினேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் வேஸ்ட் வாட்டர் சர்வீசஸ் எல்லாமே சேஃபாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு இடையூறும் இல்லாமல். புர்ஜில் ஹோல்டிங்ஸ் அவங்களுடைய 2025க்கான ஃபுல் இயர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 120 மில்லியன் திராம்ஸ் டிவிடெண்டாக கொடுக்கறதா இருக்காங்க. அது 120 மில்லியன் ஒரு ஷேருக்கு 2 ஃபில்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் ரெவன்யூ 2025 9.5% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகி 5,486 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய டோட்டல் பேஷண்ட் விசிட்ஸு 7 மில்லியன் நம்பர்ஸை தாண்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் 8.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அர்காம் கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 32 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 திராம்ஸ் 56 ஃபில்ஸ். அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 திராம்ஸ் 30 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 திராம்ஸ் 30 ஃபில்ஸ். தனா கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 88 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 11 ஃபில்ஸ்.
ராசல் கைமா ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 27 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 70 ஃபில்ஸ். அஜிலிட்டி ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 30 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 78 ஃபில்ஸ். ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 9 கிராம்ஸ் 75 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 14 கிராம்ஸ் 74 ஃபில்ஸ். நேற்றும் இன்றைக்கும் இங்கே யூஏ ஷேர் மார்க்கெட்ஸ் ரெண்டுமே துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் மற்றும் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டுலேயுமே டவுன்வார்டு நெகட்டிவில் 5% லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது எந்த கம்பெனியுமே லாஸஸ் ஒரு நாளைக்கு 5% கீழே போகாது. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாஸர்ஸ் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ஹவுஸ் 2 கிராம்ஸ் 61 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. புஹேரா நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி 2 கிராம்ஸ் 80 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14.25% உயர்வு. நேஷனல் பேங்க் ஆஃப் புஜேரா 5 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 19% உயர்வு. பாம் ஸ்போர்ட்ஸ் 7 கிராம்ஸ் 95 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% உயர்வு. அபுதாபி நேஷனல் பில்டிங் மெட்டீரியல் கம்பெனி 1 கிராம்ஸ் 34 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாஸர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்சீர் மெரைன் 2 கிராம்ஸ் 9 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. யுனைடெட் அரப் பேங்க் 1 கிராம்ஸ் 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸ் 9 கிராம்ஸ் 75 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் ஹோல்டிங்ஸ் 2 கிராம்ஸ் 69 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. பிரிசைட் ஏஐ ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 27 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் இன்சூரன்ஸ் கம்பெனி 17 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.5% உயர்வு. துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டி 3 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% உயர்வு. டிகாம் குரூப் 3 கிராம்ஸ் 75 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% உயர்வு. எமிரேட் சென்ட்ரல் கூலிங் சிஸ்டம்ஸ் 1 கிராம்ஸ் 76 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. அல்சலாம் பேங்க் பஹ்ரைன் 2 கிராம்ஸ் 22 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாஸர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். பார்க்கின் கம்பெனி 5 கிராம்ஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. இஸ்லாமிக் அரப் இன்சூரன்ஸ் கம்பெனி 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் என்பிடி 29 கிராம்ஸ் 80 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. எம்ஆர் டெவலப்பர்ஸ் 17 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் 14 கிராம்ஸ் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.